கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான நாளுக்காக ஆண்டவருக்கே கனம் துதி மகிமையெல்லாம் உண்டாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாத்து வழிநடத்துவாராக. இப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை வாசித்து நம்முடைய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு 10ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் நம்முடைய சிட்டி ஆத்மநேசர் சபையில் நமக்கு ஒரு கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூட்டம் நமக்கு மிகவும் பயனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே இதுபோல் ஒரு வாரம் நடந்த கூட்டத்தில் நன்மைகளை பெற்றவர்களும் உண்டு. இதுபோல் நிறைய ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு விண்ணப்பத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இன்று முதல் 10 நாட்கள் வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவர்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கணும். எதிர்பார்க்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரணும். நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரமுடைய மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா நினைக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே 10 நாளும் கர்த்தாவே உங்க இரக்கம் தயவு கூட இருக்கட்டும். ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தாலும், வேண்டுதல் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. தடைபண்ண நினைக்கிற பொல்லாத ஆவிகள், எதிர் சக்திகள், அந்தகார கிரியைகள், பொல்லாத சத்துருக்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிறது போல தகப்பனே என்றும் ஜெயம், இன்று மட்டுமல்ல என்றும் எங்களுக்கு ஜெயம் உண்டாகத்தக்கதாக நீர் எங்களுக்கு வார்த்தைகளினால் எங்களை போதித்து, ஆண்டவரே வார்த்தைகளினால் எங்களை போஷித்து எங்களை கிருபையாய் கரம்பிடித்து நடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை நடக்கிறதான இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. தடையில்லாமல் நாங்கள் வந்து சேரணும். ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட, இதை தூரத்திலிருந்து பார்க்கிற கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட பயன்பெறத்தக்கதாக, அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறத்தக்கதாக நீர் இறங்கி அற்புதத்தை செய்யும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, கிருபை கொடுக்கிறோம். ஏற்று நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் ஜெயம் தந்து சிறப்பாக நம்மை வழி நடத்துகிறவர். வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கின்றன. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அதனாலதான் இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட ஒரு தலைப்பையும் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். என்றும் ஜெயம். நிச்சயமாகவே இது நமக்கு ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்யும். இந்த அதிகாலை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு இலக்கோடு ஒரு நோக்கத்தோடு நாம் பயணிக்கக்கூடிய இந்த பாதை, பயணிக்கக்கூடிய இந்த பிரேயர் ஜெபம், இந்த கூட்டம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக பயனாக இருக்கும். ஆகவே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. லேலுயா. எல்லாருக்கும் அன்பா சொல்றது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இங்க வாசிக்கிறோம், தரியு ராஜாவுடைய காலத்திலையும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலையும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சாமா? ஜெயமா இருந்துச்சு அப்படின்னு படிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 144ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிச்சா, நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். ஆமென். நல்லா கவனிச்சுங்க. இந்த ஆண்டவர் தான், இந்த தேவன் தான் ராஜாக்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கிறவர்? ஜெயம் கொடுக்கிறவர்.
நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். அப்போ தப்புவிக்கிறவர்னாலே என்ன செய்கிறவர்? ஜெயத்தை தருகிறவர். தாவீதுக்கு ஜெயத்தை தந்தவர், தானியேலுக்கு ஜெயத்தை தந்தவர். இன்னைக்கு சொல்லுங்க உங்க பேரை சொல்லி, தங்க வேலாயுதமாகிய தானியேலுக்கு ஜெயத்தை தருகிற தேவன். ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. இந்த தானியேலுக்கு ஜெயத்தை தருகிற தேவன். ஆமென். கட்டாயம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றும் ஜெயம். இன்னைக்கு இந்த நாளில் இருந்து நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது. இந்த நல்ல அற்புதமான அதிகாலை வேளையில் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஜெயத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தருவார். ஜெயம் அப்படின்னால என்ன சொல்லலாம்? வெற்றி அப்படி சொல்லலாம். ஜெயம்னால என்னதான்? வெற்றி. அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் பாதத்தில் வருகிறோம். அதாவது பல முயற்சிகளை பண்ணியிருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணுன்றதுக்காக, வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக, வின் பண்ணணுங்கிறதுக்காகவே எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருப்போம். ஆண்டவருக்குரிய காரியமாக இருக்கட்டும், சர்ச்சுக்குரிய காரியமாக இருக்கட்டும், ஊழியத்துக்குரிய விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருப்போம்னு பார்த்துக்குங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்களில் ஜெயமாக நாம் இருக்கணும்னா எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. இந்த வார்த்தை சும்மா வெறும் வார்த்தை இல்லை, பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சிருக்கோம். இது மையும் காகிதமும் அல்ல, காகிதமும் மையும் அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை. இது வெறும் எழுத்தல்ல, இது ஒரு உயிர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கத்தான் போகின்றன. அதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே இந்த அதிகாலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்கிறேன், இதை நம்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து ஆசையா ஆவலா, ஆண்டவரே நீங்க விரும்புகிற பாத்திரமா நான் இருக்க கொடுக்கிறேன். எப்படி? தானியேலை போல, தாவீதை போல, ஜெயம் எடுத்த ராஜாக்களை போல. ஏன்னா நாம் படிச்ச அந்த வசனத்தில் அப்படித்தானே இருக்குது. எந்த மாதிரி இருக்குது? நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து. ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருங்க? ஜெயம். அந்த ஜெயத்தை ராஜாக்களுக்கு நம்முடைய கர்த்தர் தான் தந்தாராமா. ஹல்லேலூயா. இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்னவாக்கி வைத்திருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறது. அப்படின்னா அன்னைக்கு ஆளுகை செய்த ராஜாக்களுக்கு அவர் ஜெயம் தந்திருப்பார் என்றால், இன்றைக்கு நம்மளையும் அதிகாரமுடைய ராஜாக்களா வச்சிருக்காரு. நமக்கும் அவர் ஜெயம் தர வல்லவர். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. 100% நாம் நம்புவோம். ஆம், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும்? துளிர்க்கும். விடியற் காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் என்ன செய்யும்? எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற வசனம் விடியற்கால வெளுப்பை போல ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து அதிகாலையில் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய பாதைகளை அவர் நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. அதிகாலையில் அவர் நமக்கு காட்டுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். இன்னைக்கு நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் படித்த வேத பகுதியில் நீதிமொழிகளில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விஷயத்தை பாருங்கள். முதல் வசனத்தில் படித்தா, என் மகனே, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். அப்பொழுது என்ன செய்வாய்?
பிழைப்பாய். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? பிழைப்பாய், வாழ முடியும். அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லாம ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. அதே அதிகாரத்துல 6வது வசனத்துல, நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் என்ன செய்கிறவனாய் இருக்கிறான்? மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவில் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது அடங்காதவளுமா இருக்கிறா. அவள் கால் எங்க இல்ல, வீட்டில் இருக்கு. சில வேளை வெளியில இருப்பா, சில வேளை வீதியில இருப்பா, சந்துகள் தோறும் பதிவு இருப்பா. அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகநாமல் என்ன செஞ்சாலாம். அப்புறம் பல விதமான விஷயங்களை சொல்றதெல்லாம் பார்க்குறோம். இதை நான் உங்களுக்கு எதை குறிப்பிட்டு சொல்றதுக்காக நான் இப்படி சொல்றேன்னு சொன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் நம்மளை நேர்வழியாக நடத்தும்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளையையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய்னு சொல்லி அவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அருளும்படி அவர் நமக்காக எப்படியாவது நம்மளை கொண்டு வரணும்னு நமக்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இது வேற ரூட்ல போச்சுன்னா நிலவரம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. அதுல வாசிக்கும் பொழுது கடைசியா என்ன நடக்குது? 22வது வசனத்துல, உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு என்ன பண்ணுங்கள்? செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே என்ன செய்ய வேண்டாம்? சாய வேண்டாம். அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விலப்பண்ணினாள். அப்புறம் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும்படி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். உங்களுக்கு நான் இதிலிருந்து என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தையை கேட்க எப்பவும் ஆயத்தமா இருங்க. இந்த மாம்சம் சொல்றதோ உலகம் சொல்றதோ வேற எந்த ஒண்ணுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் கவனமாய் இருப்பீர்கள் என்றால் இதற்குரிய பலனை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். இந்த 10 நாளினுடைய முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். வார்த்தைக்குரிய பலனை நீங்கள் அடையும்படி உங்களுக்கு இரக்கம் செய்வார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆனால் நீங்களும் நானும் என்னவாக வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். ஜெயம் கர்த்தரால தான் வரும். ஆனா குதிரை என்ன செய்யணுங்க? யுத்த நாளுக்கு ரெடியா இருக்கணும். யுத்த நாளுக்கு குதிரை ரெடியா இருக்கும் பட்சத்தில் ஜெயத்தை கர்த்தர் தருவார். நல்லா 2 கரங்களை கொட்டி வச்சாமா. கவனிச்சு பாருங்க, எல்லா நாளும் நம்ம தூங்கிட்டு தானே இருக்கோம். எல்லா நாளும் நம்ம தூங்கிட்டு தான் இருக்கோம். நம்ம தூங்காத நாள் என்ன? எல்லா நாளும் தூங்குறோம். ஆனா ஸ்பெஷலா இந்த 10 நாளை நமக்கு ஆண்டவர் நியமித்த அந்த 10 நாளில் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மளோட என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை குறித்தே பேசுகிறார். அப்படியானால் நாம் ஆயத்தமாக இருக்கும்போது கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு, அதாவது ஜெயத்துக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார்.
நமக்கு எதிராக செயல்படக்கூடிய கிரியைகள் என்னவோ அவைகளை அழிப்பார். நாம் கூட நமக்கு வரக்கூடிய ஜெயத்திற்கு தடையாக என்னென்ன சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் அல்லது என்னென்ன காரியங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டுவார். அதுக்கு முதல்ல ஆயத்தமாகணும். அதிகாலையில எழும்பி ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய இரக்கத்தை செய்கிறவர். ஆமென். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்குங்க? புதுசா இருக்கு. ஆமென். அந்த புது கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிதான் நம்மளை ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு அழைத்து வருகிறார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பா சொன்னேன், இந்த காலத்துல ஆயத்தம் என்பது முதல்ல படுக்கையை விட்டு எரிங்க. அல்லேலூயா. நாங்கள் நைட்டு ஊழியத்துக்கு போயிட்டு பரவாயில்ல, நேற்றைய தினத்துல நிறைய பேர் எழுப்பி ஊழியத்துக்கு போயிட்டாங்க. நல்ல அற்புதமான வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதற்குரிய பலனை ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க? அடைகிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அது சந்தேகமே கிடையாது. நாங்களும் போயிட்டு ஒரு 10:30 மணி 11 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து வார்த்தையெல்லாம் தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுக்கலான்ட்டு போய் பார்த்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆண்டவரே, எப்படியா இருந்தாலும் நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும், சரியாக புறப்பட்டு 4:30 மணிக்கு முன்னாடி நான் சர்ச்சில் போய் இருக்கணும். சோத்திரம். எப்பயும் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது வழக்கம் தான். 3:30 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சிருவோம். இருந்தாலும் ஒரு இதோட ஆண்டவர்கிட்ட கரெக்டாக கேட்டால் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணுறதுக்கான பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். ஏன்னா இதெல்லாம் இப்படி ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்கிறேன்னா, நமக்கு ஜெயத்தை கொடுக்குற காலம் இது. அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணுங்கிறத மட்டும் கவனம் செலுத்தி அதில் நான் கவனமாக இருக்க விரும்புகிறேன். நான் மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம்னா, இன்னைக்கு வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடக்கிற எல்லாமே ஜெயமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நாம் ஆயத்தமாகி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு பொல்லாத பிசாசு இந்த உலகத்துல, நாம இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட போராட்டம் இல்லை. நாம அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு என்ன உண்டாமா? போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல, அதுதான் அந்த யுத்தத்துல நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதற்காகவே கர்த்தர் இப்பொழுது அதிகாலையிலே நம்மளை ஆயத்தமாக்கி கொண்டு சேர்த்திருக்காரு. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், இந்த 10 நாள் ஒரு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா இதுக்கு பிறகு எல்லா நாளும் அதிகாலையில எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயம் உண்டு. வாழ்நாள் முழுக்க ஜெயம் உண்டு. நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார், நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா காலையில் நம்ம இதை என்ன செய்வோம்? பயனுள்ள வகையில மாற்றிக்கொள்வதற்காக அதிகாலையிலே நாம் ஆயத்தமாகி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். அதிகாலையில் எழும்புறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நீங்க எந்த நேரத்துல தூக்கம் வருதோ இல்லையோ, அதிகாலை நேரத்துல நல்லா என்ன வருது? தூக்கம் வருது. ஏன்னா நம்ம ஆயத்தம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஜெயம் சேர்ந்துடும். ஆயத்தம் ஆக கூடாதுங்கிறதுக்கு தானே இது நடக்குது. ஒரு நாள் வரல இல்லை, இருக்கிற ஒரு நாள் நம்ம குறைஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி நமக்கு வராதது, நம்மை விட்டு கடந்து போன ஒவ்வொரு நொடியும் நமக்கு திரும்பி என்ன செய்யாது? வரவே வராது. வந்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கிற சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்பதை உங்களுக்கு முதலாவது நான் சொல்லுகிறேன். இது ஆயத்தம், இது ஆயத்தம். ஹல்லேலூயா. நமக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் நம்முடைய பெத்தேல் ஆத்மநேசரில் ஒரு கிருபையின் கூட்டம் நமக்கு இருக்கின்றன. இது நமக்கு ஒரு ஆயத்தமான ஒரு காலம். ஹல்லேலூயா. நமக்கு அந்த சர்ச்சில் நடக்க போற கிருபையின் கூட்டத்துக்கு இந்த சர்ச்சில் இப்ப நமக்கு இது என்ன கூட்டமா இருக்குது? ஒரு ஆயத்த கூட்டமா இருக்குது. விட்டுறவே கூடாது. ஒவ்வொரு சமயத்திலையும் ஆயத்தம் ஆயிட்டே இருக்கணும். நமக்கு இங்க இருக்கிற சபையாருக்கு உங்களுக்கு அன்பா சொல்றேன், இது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தந்து அதை வாழ்நாள் முழுக்க சாட்சியாக நீங்க சொல்லணும். இந்த கால வேளையில உங்களுக்கு அன்பா சொல்றேன், அதிகாலை வேளையில
இங்கே நம்முடைய சோரன் ஆபேல் அவங்க இங்கே இருக்காங்க. போன வருஷம் பெத்தேல் ஆத்மநேசனில் நடந்த கிருமின் கூட்டத்தில் தவறாமல் அப்படியே வந்து பங்கு பெற்று கொண்டு இருந்தாங்க. இடையில கொஞ்சம் பிரேக்கெல்லாம் ஆச்சு. ஆனால் அந்த நாள் வரைக்கும் அவங்க அதிகமாக வேலைக்கு போகிறதில்ல, வருமானம் சரியாக பண்ணுறதில்ல. ஆனால் அந்த அந்த கிருமின் கூட்டத்துக்கு பிறகுதான் ஒரு வருஷம் ஆக போகுது. ஒரு வருஷமும் விடாமல் வேலைக்கு போகிறார். அவர் ஒரு மாதம் 40 நாள் நான் தொடர்ந்து ஒரு நாள் லீவ் போடாமல் வேலைக்கு போனேன்னு சொல்கிறதே உலக அதிசயம். ஆனால் அது வாழ்நாள் அதிசயமாக மாறி போச்சுன்னு நினச்சா எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா? அல்லேலூயா. அதுவும் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தே தான் ஆகணும்னு சொல்லி, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா வேலை வேணாங்க அப்படின்னு சொன்ன அதே நாளில் அடுத்த அற்புதமாக இன்னொரு இடத்துல வேலை ஆண்டவர் கொடுத்து அவர் ஃபோன் பண்ணி நேராக என்னிட்ட கேட்குறாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இது வரையும் பார்த்ததும் கிடையாது. பாஸ்டர் இவர் உங்கள் சர்ச்சுக்கு வர்றாரா? ஆமாம். குடும்பமாக வர்றாரா? அதையெல்லாம் கேட்டுட்டு, அப்போ நீங்கள் நாளையில் அடுத்த நாளே வேலைக்கு ஜாயின் பண்ண சொன்னார்னு நினைக்கிறேன். அடுத்த நாளே வேலைக்கு ஜாயின் பண்ணார். போனது ஃபஸ்ட்டு மாதத்தில் 10 நாளே என்னமோன்னு நினைக்கிறேன். எத்தனை நாளே வேலைக்கு போயிருந்தார்? 15 நாள் வேலைக்கு போயிருந்தார். சம்பளத்தை வந்து 10,000 ரூபாய் எவ்வளோ கூட போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் சம்பளத்தை கூடுதலாக போட்டுட்டாங்க. திருப்பி ஏனுங்க நான் இத்தனை நாள் தான் வேலைக்கு வந்தேன், ஆனால் இவ்வளோ நாள் சம்பளம் போட்டிருக்கீங்கன்னு அந்த பணத்தை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பினார். இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் இப்போ ஆயத்தமாகிறோம். ஆனால் அந்த கிருபையின் கூட்டம் இவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது என்பதை உங்களுக்கு இப்பொழுதே நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆயத்த கூட்டத்தில், அதாவது ஆயத்தம்னு சொல்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஆயத்த கூட்டத்தில் பங்கு பெற்ற பிறகு தொடர்ந்து இங்கே இந்த கிருபையின் கூட்டம் அங்கே நடக்கும்போது இங்கேயும் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இப்பொழுதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கான என்ன வசதி வாய்ப்புகள் இங்கே வேணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு டெய்லி 40 நாளும் தவறாமல் அட்டன் பண்ணுங்க. இப்போ முதல்ல 10 நாள், இன்னைக்கு முதல் நாள் முடியும் போது இன்னும் மீதி இருக்கிற 9 நாள் தவறாமல் என்ன செய்யுங்க, பங்கு பெறுங்க. நிச்சயமா சொல்றேன், ஆயத்தமாகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெறாமல் போவது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம தான் என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். ஆக குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம். நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஜெயம் யாரால் வருகிறது? கர்த்தரால் வருகிறது. நாம நடலாம், நீர் பாய்ச்சலாம், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய பணி. ஆனா விளைய செய்கிறவரோ, அப்ப விளைய செய்கிற தேவன் விளைய செய்ய வைக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செஞ்சிருக்கணும்? விதைச்சிருக்கணும், தண்ணீர் பாய்ச்சிருக்கணும். நாம நட்டிருக்கணும், தண்ணீர் பாய்ச்சிருக்கணும். அதுதான் ஆயத்தம். அந்த ஆயத்தத்தை நம்ம செஞ்சிருந்தா விளைய செய்கிறவர் சிறப்பாய் விளைய செய்வார். ஆண்டவரே நீர் தான் விளைய செய்கிறவராச்சே, தேவனே எனக்கு விளைய செய்யுங்க அப்படின்னு வீட்டிலேயே படுத்துக்கிட்டு நல்லா நிம்மதியா இழுத்து போத்திக்கிட்டு 7:30 மணிக்கு எந்திரிச்சு போனா அன்னைக்கு பூரா என்னவா தான் இருக்க போகுது? எந்திரிக்கிறதே 7:30. அதையும் தாண்டி 7:30க்கு தாண்டி 8 மணிக்கு 8:30க்கு எந்திரிக்கிற கேசெல்லாம் இருப்பாங்க. கவனம் தேவை. தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்க தான் எல்லாத்துக்கும் மாதிரிகளாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட கர்த்தர் இருந்து மிக அற்புதமாய் நம்ம வழிநடத்தி வருகிறார். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், தேவன் விளைய செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது என்ன செய்திருக்க வேண்டும்? நட்டிருக்கணும். நடணும்னாலே, விதைய விதைக்கணும்னாலே நிலத்தை முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? பண்படுத்தி இருக்கணும், பாடுபட்டு இருக்கணும். பண்படுத்தி, பாடுபட்டு, பண்படுத்தி, அதுல நல்லா பக்குவப்படுத்தி விதைச்சாச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? தண்ணீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், பராமரிக்கணும். அது நேர கதிர் வந்து மணியோட வெளியில வரும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சமீபத்தில் ஒரு செய்தியை நியூஸ்ல சொன்னாங்க. இப்படி என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேல நான் நினைக்கிறேன், அத்தனை ஏக்கர்லையும் விளைச்சல் வந்த நெல்மணிகள் அத்தனையிலையும் எல்லாம் சாவியா போச்சான். அப்படின்னா என்னன்னா, அதுல ஒண்ணுல கூட மணி இல்லாம பதறாயிருச்சா எல்லாம். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இவ்வளவு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாயிருக்கும். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல பேர் பிரயாசப்பட்டு நட்டிருக்கலாம், தண்ணீர் பாய்ச்சிருக்கலாம். அவர் மட்டும்
நினையாமல் இருந்திருப்பார் என்றால் விளைச்சல் கிடைக்காது. சில நேரங்களில் விளைச்சல்லாம் விளைஞ்சு வந்திருக்கும், மழை வந்து அறுக்க முடியாம அத்தனையும் அடிச்சுட்டு போயிருக்கோம். உங்களுக்கு எனக்கும் அப்படி இல்லை. விளைய செய்கிற தேவனை தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆசையா ஆர்வமா ஆலயத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கார். நிச்சயம் உங்களை என்னை கர்த்தர் நினைத்து அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்கும் அன்பா சொல்றேன், உங்க வாழ்க்கை நிச்சயம் மிகப்பெரிய ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறப்போகிறது. அதற்காக தான் நீங்கள் ஆயத்தமாகி இங்கே வந்திருக்கிறீர்கள். ஏதோ வந்துட்டீங்க, பாஸ்டர் போலனா ஏதோ சொல்லுவாரே அப்படின்னு நினைச்சு வந்தா கூட பரவாயில்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆசையா வாங்க. அடிச்சு தூக்கி போட்டு கொண்டு வந்து இறக்கி விடுறதும் உண்டுதான். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, எப்படியாவது அதுக்கப்புறம் தானா என்ன ஆயிரும், உற்சாகமாகி எந்திரிச்சிருவோங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதையும் செய்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆசையா நீங்க எழும்புறீங்க பாருங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சரியா நான் நினைக்கிறேன் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் சில பேரெல்லாம் கூப்பிட்டேன். சில பேர்லாம் கூப்பிடும்போது 3:30 மணிக்கே எந்திரிச்சிட்டு இருக்கேன், இந்த கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே. 3:30 மணிக்கு கூப்பிட்டு எந்திரிச்சோன்னே. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம், இந்த 2025வது வருஷம் கர்த்தர் நம்மை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக்க போகிறார். அல்லேலூயா. பிப்ரவரி மாசத்துல ரொம்ப அழகா நம்மளோட கர்த்தர் தாமே கீழே வேறு பற்றி மேலே பூத்து காய்த்து பல நாள் பூமியை நிரப்பக்கூடிய காலம். இந்த மாசத்துல நமக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யுது. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியுது. யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் அதுல பார்க்க முடியுது. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தை வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு அதுக்காகவே வார்த்தையை கை கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதை பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆகவே உங்க எல்லாருக்கும் அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் ஆயத்தமானது நல்லது. விடாபிடியாக ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜோசப் பிரதர் இந்த போன வருஷம் நடந்த கிருமின் கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் போய் கூட்டிகிட்டு வந்தார். ஒரு நாள் கேட்டேன், பிரதர் எவ்வளவு உங்களுக்கு பெட்ரோல் டீசல் செலவாகுதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 700 ரூபா செலவாகுதுன்னாரு. நான் ஏதோ ஒரு 500 ரூபா ஒரு 300 ரூபா அப்படி ஆகும்னு நினச்சேன். 700 ரூபா ஆகுதுன்னாரு. அதெல்லாம் கணக்கு போட்டு 40 நாள் பார்த்தா 28,000 சொன்னீங்களா? 28,000 ரூபா சொன்னார். ஆனால் அந்த கிருபையின் கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் 14வது நாள் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து வர சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்குன்னாங்க. எவ்வளோ பணம் வந்துருந்துச்சு? 1 லட்சம் ரூபா பணம். 28,000 ரூபா. நான் வந்து ஆண்டவருக்காக இந்த பணியை செய்வேன்னு காலையில் எந்திரிச்சு எத்தனை மக்கள் தெரியுமா, ஆசையாக வழி இல்லாமல் இருக்கிறவங்க வந்து சேர்ந்தாங்க தெரியுமா? ஆனால் அந்த வேலையை செஞ்சவருக்கு 1 லட்ச ரூபா பணத்தை சம்மந்தம் இல்லாமல் இந்தான்னு கொடுத்தாரு. தேடி ஓடினாலும் கிடைக்காதுங்க. அரசாங்கத்திலேருந்து கூப்பிட்டு உங்கள் அப்பாவுக்குரிய பணம் வந்திருக்குன்னு. அரசாங்கத்தில் குதிரைக்கு கொம்பு முளைக்குமா? குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு முளைக்குமா? நரி கொம்புன்னு விற்பாங்க பாருங்க. நரிக்கா கொம்பு முளைச்சிருக்க? ஆண்டவர் அற்புதமாக நடத்துறார். அதுதான் சொல்கிறேன், ஜெயம் எந்த வழியில் வருதுன்னு தெரியவே தெரியாது. அது எப்படி தெரியும்? தெரியாது. மார்க்கோடி வெல்ல நம்ம பிரதர் ஒருத்தர் நம்ம இடம் வாங்குகிற சமயம் பார்த்து ஆண்டவருடைய கிருபையில் அவருக்கு அவங்க மாமியாருக்கு வர வேண்டிய ஒரு பணம் வந்துச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை, பணத்தை வந்து எடுக்கணும், அவங்க எடுக்க மாட்டேங்க, நீங்கள் எடுத்து கொடுக்கணும்னு பஞ்சாயத்தெல்லாம் வச்சுட்டாங்க. ஏடிஎம் கார்டை கொண்டு வந்தார், வாங்க போய் பார்த்துட்டு வரணும்னு போட்டு பார்த்தா பணம் வந்துருக்குது. அவர் சொன்னார், பாசார் இப்போ போய் பேங்கில் எடுக்க முடியாது, இந்தாங்க கார்டு, நீங்கள் வந்து பணம் எடுத்துருங்க. இப்போ டெய்லி எனக்கு என்ன வேலைன்னா, அந்த நாள் முடியறதுக்குள்ளே சில நேரத்துக்கு ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு 11 மணிக்கு எங்கேயாவது ஒரு ஏடிஎம்மில் போட்டு 40,000 ரூபான்னு நினைக்கிறேன் லிமிட். ஒரு நாளைக்கு 20,000 40,000 இருந்துச்சு. டெய்லி என்ன பண்ண வேண்டியதான், அந்த 40,000 எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பணத்தை எல்லாம் எடுத்து இடம் வாங்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய பணத்தை அவங்களுக்கு கொடுத்து. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இதை செய்வேன்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் அதுக்கான வழிவாசல்களை திறக்கிறார்.
சரி, இப்போ நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், எப்படி குதிரை யுத்தத்துக்காக கர்ச்சித்து ஆயத்தமா எழும்பி நிற்கிறதோ அதுக்கு ஜெயம் நிச்சயம் கிடைக்கும். அதே போலதான் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்க ஆயத்தமாகி வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஜெயத்தை தருவார். தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் 2 ராஜாவும் அந்த இடத்துல எழுதியிருக்கு. தானியேலுடைய காலத்தில் எல்லாம் தானியேலுக்கு என்னதான் இருந்துச்சுங்க? ஜெயம்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்லலாம், நம்ம காலம் முழுக்க நமக்கு என்னதான்? நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து, ஜெயமே. ஹalleluya. நம்முடைய காலம் முழுக்க நமக்கு எஸ். முதல்ல நம்புங்க, அதை முழுசா நம்புங்க, அதை பேசுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, அது நடக்கும். நீங்க ஆயத்தமாகுங்க. அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சும்மா விடுவது இல்லை. ஹalleluya. ஆகவே இந்த முதல் நாளிலே நமக்கு கூட்டத்தோட தலைப்பு என்னன்னா, என்றும் ஜெயம். இந்த என்றும் ஜெயம் 10 நாள், அதுல முதல் நாளில் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஹalleluya. ஹalleluya. நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தீர்க்கதரிசி இறந்து போனாரு. உடனே அவங்க போய் தேவனுடைய மனுஷன்கிட்ட கேட்டாங்க. அவரு ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே, தேவ மனுஷனே, என்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் என் புருஷன் பட்ட கடனுக்காக அடிமையாக கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். எனக்கு ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்னாங்க. நல்லது, என்ன இருக்கு? என்ன இருக்கோ வெளிப்படையாய் பேசக்கூடிய, உண்மையை சொல்லக்கூடிய, மறைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு குணம். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, நீ போய் சுற்றி இருக்கிறவங்க எல்லா வீட்லேயும் பாத்திரங்களை வாங்கி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பாத்திரத்தை பூரா வீட்டில் வச்சு ஒவ்வொரு பாத்திரத்திலையும் முண்டு ஊத்துனார். என்ன ஏது எதுக்கு விளக்கம் அதெல்லாம் இல்லைங்க, நிரப்புன்னு நிரப்புனாரு. அந்த அம்மா நேராக போனாங்க. அந்த தேவன் மனுஷன் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் ஃபில் பண்ணாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரம் கொடுன்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னப்ப நின்றுச்சு என்ன. அப்போ ஒரு குடத்துல இருக்கிறது என்ன நினைச்சுங்க? வீடு முழுக்க பாத்திரத்தை நிரப்புனாங்க. நீங்க சொல்லுங்க, எல்லாம் சின்ன சின்ன பாத்திரமா எழுந்திருப்பாங்களா? என்ன வாங்கியிருப்பாங்க? பெரிய பெரிய அண்டா, தவளை, குண்டை, என்ன இருக்கோ பெருசு பெருசா வாங்கியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் அந்த வேலை. அவங்க எவ்வளோ நேரம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்படித்தான் நடக்க போகுதுங்கிறது கூட அந்த அம்மாவுக்கும் தெரியாது. மொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. வீடு நிறைய என்ன இருக்குப்போ? என்னங்க முதல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய மனிதர்களிடத்துல ஆலோசனை கேட்கணும். அவங்க சொல்ற மாதிரியே செய்யணுங்கிற குணம் முதல்ல வேணும். அது ஃபர்ஸ்ட் ஆயத்தம். அல்லேலூயா. அவங்க சொன்ன மாதிரியே செய்யும்போது கரெக்டா அதே மாதிரி நடக்கும். எல்லாம் ஃபுல்லா ஆனதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்க்கலான்னு அந்த அம்மா கிளம்பல. நேரா மறுபடியும் வந்தாங்க. ஐயா, எல்லாமே ஃபுல்லா ஆயிடுச்சு, எல்லாம் என்ன இருக்குது? ஃபுல்லா இருக்குங்க, என்னையா இருக்குது அப்படின்னு அங்க போய் சொன்னோன்ன, நீ போய் விற்று என்ன செஞ்சிரு? உங்க கடனை எல்லாம் அடைச்சிரு. வித்துட்டு கடனை மட்டுமா கொடுத்துருப்பாங்க? அவங்க வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை அதிலே தொடங்கி இருக்கும். ஆமென். மகிழ்ச்சியா இன்னொரு முறை சொல்லுங்க. கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பதற்காகவே இந்த அற்புதமான கூட்டத்தை அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு அன்பாய் நான் சொல்லுகிறேன். இந்த அதிகாலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்படி இன்னொரு இடத்துல ஒரு விதவை ஒரு 2 விரவு பொறுக்கி கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுங்க, ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, செஞ்சு சாப்பிட்டு செத்தரலாம்னு நினைச்சு வந்த அம்மாட்ட அந்த தேவ மனுஷன் தீர்க்கதரிசி வந்தாரு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வானோன்னா மரியாதையோட அந்த அம்மா போச்சு. அந்த அம்மாட்ட அப்படியே சொன்னார், ஒரு அடை, ஒரு அப்பம் செஞ்சு கொண்டு வான்னு. அப்போ என்ன இருந்துச்சோ அதை உண்மையை சொன்னா. தண்ணி கொண்டு வரது முன்னாடி, போயா தண்ணியாவது ஒன்றாவது, நானே சாவலான்னு வந்திருக்கேன், அப்படியெல்லாம் புலம்பலை. சொல்லுங்க, என்ன செய்யல? அப்படியெல்லாம் புலம்பலை. சொல்லுங்க, அப்படியெல்லாம் புலம்பலை. உள்ளதை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஐயா, எனக்கு ஒரு பையன் இருக்கான்,
கொஞ்சம் தான் என்ன இருக்கு, ஒரு பிடி மாவு இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கு, அதை செஞ்சு சாப்பிட்டு செத்தலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இதை வேற கேட்குறீங்களே, என்ன பண்றது? அப்போ அவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு, அதுல முதல்ல சின்னதா எனக்கு முதல்ல ஒன்று செஞ்சு கொண்டா. ஹல்லேலூயா. என்ன அற்புதமான விஷயம்! பஞ்சம் முடிகிற வரைக்கும் உனக்கும் உன் வீட்டாருக்கும் என்ன குறையாது? மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. 3 வருஷம் 6 மாசம் அந்த அம்மா முன்னாடி சொன்னாங்களே, நானும் என் பையனுன்னு, அது மட்டுமா இருந்திருப்பாங்க? அவங்க சொந்த பந்தம் யாரெல்லாம் இருந்தாலும் எல்லாரும் உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. 3 வருஷம் எந்த வேலையும் இல்லை, அதான் பஞ்சமாச்சே. ஆனா 3 வருஷம் முடிஞ்சதுன்னு நினைச்ச அவங்களுக்கு ஒரு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? தேவனுடைய மனுஷன் சொன்னதை அப்படியே கேட்டு ஆயத்தமாகி அதை செஞ்சதுனால இந்த பஞ்சகாலம் முழுக்க கர்த்தர் பாதுகாப்பை, அதாவது ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை தந்தார். இப்பொழுது உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், இந்த முதல் நாள் இந்த ஆயத்தமாகுங்கள் என்று நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் வேற யார் வராமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தட்டி எழுப்பி அருமையாக கூட்டிட்டு வாங்க. நமக்கு கரெக்டாக 6 மணிக்கு நம்ம இதை முடிச்சிருவோம். இது உங்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்துக்கும் இது ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும் இருக்கும். நம்முடைய சர்ச்சில் இன்னும் யார் யார் வராமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். எப்படியாவது அவங்களெல்லாம் எழுப்பி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையில் மேலே என்ன இருக்குங்க? அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுன்னு இருக்கு. தேடுவோம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். வேதவசனம் சொல்லுகிறது போல, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தம், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசு மகாராஜாவை நோக்கி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி வரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே துதிக்கிறோம். இப்பொழுது இந்த முதல் நாள் 10 நாள் கூட்டத்துடைய முதல் நாளிலே எங்களை ஆயத்தமாகும்படி நீர் எங்களை அழைத்து வந்தீரே, ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி நான் வந்து சமூகத்திலே காத்திருப்பேன். நீர் ஆண்டவரை இறங்குங்க, உங்க சித்தப்படி இறங்குங்க, அற்புதத்தை செய்ய ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி வழி நடத்துங்க, காத்துக்கோ. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. ஜெயமோ எங்கள் கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை என்னாலும் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் என்னாலும் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்று வழியிடத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தூரத்திலிருந்து இதை பார்க்கிற கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க இறக்கம் தயவு கூட இருக்கட்டும். ஏற்று வழியிடத்தையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்க கிருபை அப்படியே நீங்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. மீதி 9 நாளும் மிகவும் மகிமையா சிறப்பா இருக்க உதவி செய்யுங்க. ஏற்று நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிக முக்கியமான எங்களுக்கு நடக்க போற 40 நாள் கிருபையின் கூட்டம் மகிமையாய் நடக்கத்தக்கதாக அதை ஆசீர்வதிங்க. ஏற்று நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரம் கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.